அனைவருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட் 1 வீக்காக கோயம்புத்தூரில் ஒரு ஸ்கேம், ப்ளூ டைமண்ட் கேபிட்டல் கம்பெனி அவங்க பப்ளிக்லேருந்து பணம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட வெப்சைட் நான் பார்த்தேன். வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 10,000 கொடுத்தீங்க அப்படின்னா 5% ரிட்டர்ன் எவ்ரி மந்த், அதே மாதிரி 10 lakhs கொடுத்தீங்க அப்படின்னா 4 to 5% வந்து ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த். இது ஆக்சுவலாக இந்த சிஸ்டமே இல்லீகல். ஏன்னா செபி எக்ஸ்சேஞ்ச் யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டர் நம்ம ப்ரிகாஷன் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து செபிக்கோ இல்லை எக்ஸ்சேஞ்சுக்கோ நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்தர் அவங்களோட சைட்டில் நான் வெரிஃபை பண்ணும்போது என்னென்ன ப்ராடக்ட் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி கமாடிட்டின்னு எழுதியிருக்காங்க, ரியல் எஸ்டேட் எழுதியிருக்காங்க, கிரிப்டோ கரன்சி எழுதியிருக்காங்க. இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி கமாடிட்டியை பொறுத்தவரை அவங்க டைரெக்டாக பண்ணுறாங்களா, அவங்க யார் புரோக்கரா இல்லை வேறு யாராவது புரோக்கர்லேருந்து ஆத்தரைஸ் பர்சனாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சிஸ்டம் வந்து இப்போ சப்போஸ் இவங்க வந்து ஆத்தரைஸ் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா மெயின் புரோக்கர் யாரோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கீம் வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, இது உண்மையாக பொய்யா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அஸ் பர் ரூல் நம்ம தரக்கூடாது. அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணலை அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அதே மாதிரி நீங்கள் தர பணத்துக்கு வந்து அவங்க ரியல் எஸ்டேட் அதிலே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹையர் ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி அவங்க ரொட்டேட் பண்ணி இப்போ லாஸ் ஆகிடுச்சு. இப்போது கேஸ் இப்போ லீகலாக போயிட்டுருக்கு. ஸோ லீகலில் நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆஸ் அ இன்வெஸ்டராக நம்ம வந்து ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ போடுறேன் நான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புரோக்கராக இருக்கட்டும், சப் புரோக்கராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முதல்ல நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் தராங்களேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஆசைப்பட்டு பணத்தை லாஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.